வணக்கம் மக்களே, நான் உங்கள் நடராஜ் பாலன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பொதுவான ஒரு தொந்தரவு, அதாவது இந்த பெயின் தொந்தரவை நம்ம எப்படி குறைக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பேனை நம்ம ஈஸியாக அழிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் கொல்லிமலையிலேருந்து ஒரு மூலிகை வாங்கிட்டு வந்து போட்டேன், ஆனால் எனக்கு அந்த பெயின் போகலை. 2 நாள் போன மாதிரி இருந்துச்சு, 3வது நாள் எனக்கு திருப்பி வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து போட்டேன், ஆனாலும் எனக்கு இந்த பெயின் வருதுங்களே, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் இன்றைக்கி நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு பெயின் ரிப்பீட்டட் வராமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் போயிட்டு பெர்மெத்ரின் 1% அப்படிங்கிற லோஷன், நல்லா கேட்டுக்கோங்க, பெர்மெத்ரின் 1% லோஷன், அதாவது பெர்லைஸ் 1%. நான் வச்சிருக்கிற பிராண்டு இது. வந்து என்னோட டாக்டர் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணது. எனக்காகனா எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. ஜென்ஸ் வந்து இது போடலாமா நிறைய பேர் கேட்கலாம். ஜென்ஸும் போடலாம், தப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் போடலாம். இதனால ஒரு சைடு எஃபெக்ட்டோ வரப்போகிறதில்ல. இது வரைக்கும் வந்தது நானும் கேள்விப்பட்டதும் இல்லை. சரி, ஓகே, இதை நான் வாங்கிட்டு வந்துட்டு இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மருந்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, தலையை குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி தலையை நல்லா ஈரம் பண்ணிக்கிறீங்க. லேடிஸாக இருந்தால் கீழே முடிக்கும் சேர்த்து ஈரம் பண்ணிக்கிறீங்க. இந்த மருந்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணியெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணி போடணும், ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் அதிகமாக இருக்குது, நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நாங்கள் அப்படி யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் சீக்கிரமாக போகுங்கிறதா உண்மை. நீங்கள் இந்த மருந்து ஓப்பன் பண்ணி நல்லா மண்டை ஸ்கேல்பில் படுற மாதிரி, ஃபஸ்ட்டு மண்டையை சுற்றி இருக்க ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். மருந்தை உள்ளே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் லேடிஸாக இருந்தால் கீழே முடிக்கி நல்லா அப்ளை பண்ணணும். இருக்கிற மீதி மருந்து இந்த ஒரு பாட்டில் ஒன் டேயில் காலி பண்ணிடணும். ஓகேங்களா? மீதியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. மீதி உங்களுக்கு கொஞ்சம் மீதியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது 4 வயசு குழந்தை அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் லைட்டாக போடணும் குழந்தைங்களுக்குலாம். நீங்கள் ரொம்ப பெரியவங்க வந்து ரொம்ப போட்டு விட்றக்கூடாது, அது குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்ருங்க அவங்களுக்கு. அதாவது உங்களுக்கு என்ன அளவு அவங்களுக்கு என்ன அளவுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுருங்க. ஓகே, இதை நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இல்லை ஜென்ஸாக இருந்தால் அப்படியே விட்றலாம். லேடிஸாக இருந்தால் வந்து முடியை சுற்றி நல்லா கொண்டை போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுக்கிட்டு ஒரு கவர், ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து மண்டையில் நல்லா போட்டு இது பண்ணிக்கணும், கவர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1.5 ஹவர் அப்படியே நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். 1 மணி நேரம் நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நாங்கள் கவரை கழட்டினா எங்களோட பெயின்லாம் போயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது வேலையே. நீங்கள் அந்த கவரை கழட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு பெயின் சீப்பை எடுத்து உங்கள் மண்டையில் நீங்கள் நல்லா எப்பயும் போல் பெயின் சீவிங்க இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் சீவும் போது உங்கள் மண்டையில் இருக்கிற எல்லா பெயின்களும் சாகாது, ஒரு மயக்க நிலையில் கீழே விழுந்துடும். அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் போய் குளிக்கலாம். நீங்கள் என்ன ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா பெயின் சீப்பை எடுத்து நீங்கள் நல்லா சீவும் போது உங்களோட இன்னும் மீதி இருக்க பெயின்கள்லாம் வெளியே வந்துடும். இப்போ எங்களுக்கு பெயின் போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் திரும்பி வராதாப்பா, இனிமேல் இந்த மருந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இல்லையா, வேறு யாரையும் நீங்கள் தேடி போக தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வேறு யாருக்கா இருந்தால் திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் கம்ப்ளீட் க்யூர்னஸ் கிடையவே கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்ஸ் பெயின் போயிடும், ரிப்பீட்டட் வருதுன்னா வேறு யார்கிட்டயாவது இருந்து வேணால் உங்கள்கிட்ட வரலாம். நீங்கள் உங்களோட பெட் கவரு இதெல்லாம் நீங்கள் வந்து பில்லோ இதெல்லாமே நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் இந்த மருந்து போடுறப்பே உங்கள் கூட படுக்கிறவங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கும் இந்த மருந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெயின் தொந்தரவு திருப்பி வராது. ஏன் நான் 1% திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இந்த பெர்மெத்ரின் அப்படிங்கிறதுலையே உங்களுக்கு வந்து 5% வரும். அந்த 5% நீங்கள் வாங்கி தவறுதெல்லாம் மண்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடவே கூடாது, அதாவது உங்களோட ஹெட்டுக்கு. ஏன் அதை சொல்கிறேன்னா, அது வந்து சிரங்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மருந்து. அது வந்து வேறு மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து 1%ங்கிறத தெளிவாக வாங்கிக்கணும். பெர்மெத்ரின் க்ரீம் 1%, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெர்லைஸ் அப்படிங்கிற பிராண்டில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்டு கொடுக்கலாம், ஆனால் அந்த காம்பினேஷன் மேலே படித்து பாருங்கள், பெர்மெத்ரின் 1%ங்கிறது வருதாங்கிறது. ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளோதாங்கப்பா, பெயின்லாம் போயிடுச்சு, ஜென்ஸாக வந்து பெயினும் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுறலாம். திருப்பி உங்களுக்கு மறுபடியும் பெயின் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் எகைன் இருந்தால் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருந்தை மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 2 வீக்ஸ் கேப் இருக்கணும். ஒரு 2 டேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை போட்டு குளிக்கிறப்போ உங்களுக்கு வந்து முடிகள்லாம் சிலது கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த மருந்து போட்டு தான் எனக்கு முடி கொட்டிருச்சு, என் முடியே போகுது இந்த மருந்துனால அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி கொட்டுறதுக்கு ரெடியாக இருந்த முடிகள் தான் உங்களுக்கு கொட்டுமே தவிர, இந்த மருந்து போடுறதுனால எந்த முடிகளும் கொட்டாது. எந்த மருந்து போடுறதுனால முடி கொட்டாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டாக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மருந்தில் கூட அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் குளிக்கிறப்ப வந்து ஒரு சில முடிகள்லாம் கொட்டலாம், நீங்கள் அதை பார்த்து பயந்துக்க தேவையில்ல. பேனோட சேர்ந்து ஒரு சில முடிகளும் வரும்.
இது போட்டால் எங்களுக்கு ஈரும் போகுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஈருக்கு வேறு ஒரு மருந்து இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு ஈர் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து அந்த மருந்து நீங்கள் போடலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இது என்னோட பர்சனல் டாக்டர் ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மருந்தே தான் நீங்கள் போடணும், இதுதான் உங்களுக்கு கட்டாயம், இதனால தான் உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி போட்டு பயனடைஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் அந்த மருந்தோட வீடியோ பார்த்துக்கோங்க.